வாங்க ஒரு டெல்டா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சுட சுட சாதத்தோடு இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் 1 கொத்து கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்கு தேவையான உப்பை இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதும் ஒரு 5-6 கத்திரிக்காவை கொத்து கத்திரிக்காய் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நான் ஒரு 100 கிராம் புளி தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிருக்கேன், அந்த கதையும் போட்டுட்டு கரைச்சலை ஊற்றிட்டு குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே ரெடி பண்ணது ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு. என்னோடய குழம்புக்கு என் மிளகாத்தூள் அளவு தெரியும். உங்கள் மிளகாத்தூள் காரமாக இருக்குன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, காரம்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வதங்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ உப்பு போட்டேன். நல்லா பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா குழம்பு கொதித்து வந்திருக்குது. நல்லா சுண்டி வந்ததும் மீனை போட்டுட்டு எல்லா மீனையும் ஒவ்வொன்றா போடுங்க. அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். போட்டுட்டு இதில் சின்ன வெங்காயமும் சோம்பும் இடித்து வச்சுருக்கேன், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சோம்பும் இதை இடித்து சேர்க்குறப்ப அந்த குழம்பு அவ்வளோ மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.